Question number 5. Read பண்றேன். In a party of 45 people, each one likes tea or coffee or both. 35 people like tea and 20 people like coffee. Find the number of people who like first subdivision both tea and coffee. Second subdivision don't like tea. Third subdivision don't like coffee. ஓகேங்களா? கொஸ்டினை தமிழில் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். 45 பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒவ்வொருவரும் தேநீர் அல்லது குழம்பி, அதாவது காஃபி, குழம்பினா குழம்பிங்கிறது தமிழ் வேர்டு, காஃபிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, அல்லது இரண்டையும் விரும்புகிறார்கள். 35 நபர்கள் தேநீர் மற்றும் 20 நபர்கள் குழம்பி விரும்புகிறார்கள். கீழ்காணும் நபர்களில் எண்ணிக்கையை காண்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை தேநீர் மற்றும் குழம்பி இரண்டையும் விரும்புபவர்கள். ஹூ லைக்ஸ் போத் டீ அண்ட் காஃபி, அதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் வந்து தேநீரை விரும்பாதவர்கள், ஹூ டோன்ட் லைக் டீ. செகண்ட் ஒன் காஃபி பிடிக்காதவங்க, குழம்பியை விரும்பாதவர்கள். கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். லெட் டீ பி த செட் ஆஃப் பீப்புள் லைக் டீ அண்டு சி வந்து காஃபி, யார் வந்து காஃபி பிடிக்குமோ அவங்களது. ஸோ எனக்கு வந்து பிடிக்காதவங்கன்னு கேட்டிருக்காங்க. பிடிக்காதவங்கனாலே வந்து இன்டர்செக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ காமன். ஸோ n ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 45. ஸோ n ஆஃப் டி ஈக்குவல் டு 35, n ஆஃப் சி ஈக்குவல் டு 20. இவங்கெல்லாம் லைக் பண்ணுறவங்க. ஸோ லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் போத் டீ அண்ட் காஃபி. ரெண்டையும் யார் பிடிக்குமோ அவங்கள வந்து நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டயக்ராம் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டீ, செகண்ட் வந்து காஃபி. டோட்டலாக 35 இருக்காங்க. 35ல் வந்து இது வந்து காமன் வந்து எக்ஸ். ஓகேங்களா? ஸோ பிடிக்காதவங்க இந்த காமனாக இருக்கிறத நான் எக்ஸு நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் இது. ஸோ 35 மைனஸ் எக்ஸ் 20 மைனஸ் எக்ஸ்ன்னு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ வென் டயக்ராம்லேருந்து நான் என்ன எடுக்கிறேன்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் யாருக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு டீ அண்ட் காஃபி, ஹூ லைக்ஸ் போத். ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூவா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தானே நமக்கு டோட்டல் கிடைக்கும். ஸோ 35 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த மூணையும் நான் ஆட் பண்ணுறேன். எதுக்கு ஈக்குவல் அது? n ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 45. இந்த வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ 45. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? 35 20. ஸோ 35 20 55. ஸோ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகி ரிமைனிங் ஒரு மைனஸ் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 45. ஸோ 55 மைனஸ் 45, இங்கே இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும், இங்கே இருக்க மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிடும். ஸோ 55 மைனஸ் 45 10 ஈக்குவல் டு எக்ஸு. இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. அதாவது எக்ஸ் என்ன, போத் ரெண்டுமே லைக் பண்ணுறவங்க வந்து 10 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அல்லது இப்படியும் நம்ம ஃபைன் பண்ணலாம், இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபார்முலா டி இன்டர்செக்ஷன் சியா n ஆஃப் ஈக்குவல் டு n ஆஃப் டி ப்ளஸ் n ஆஃப் சி மைனஸ் n ஆஃப் டி யூனியன் சி. ஸோ இதோட கவுண்ட் 35 3 20 3 45 3. ஸோ இதை அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் 10ன்னு கிடச்சிடும். ஸோ இந்த மெத்தட்லையும் நம்ம பண்ணலாம். ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு யார் வந்து டீயே பிடிக்காதவங்கும்போது டேஷ். ஓகேங்களா? n ஆஃப் டி டேஷ் ஈக்குவல் டு டேஷ்னாலே என்ன, யூனியன்லேருந்து டி வேல்யூ மைனஸ் பண்ணணும். n ஆஃப் யூனியன் மைனஸ் n ஆஃப் டி. ஸோ யூனியன் என்ன 45 3. ஸோ 45 மைனஸ் n ஆஃப் டி என்ன 35. ஸோ ரிமைனிங் 10. நெக்ஸ்ட்டு யார் வந்து காஃபியே பிடிக்காதவங்கன்னா ஆப்போசிட். ஸோ டேஷ். ஸோ n ஆஃப் ஷி டேஷ் ஈக்குவல் டு n ஆஃப் யூனியன் மைனஸ் n ஆஃப் சி. ஸோ 45 மைனஸ் 20 ஈக்குவல் டு 25. ஸோ இதுதான் வந்து காஃபியை பிடிக்காதவங்க கவுண்ட்டு. இது டீ பிடிக்காதவங்க கவுண்ட்டு. இது ரெண்டுமே காஃபி அண்ட் டீ போத் லைக் வந்து 10 பீப்புள்ஸ். புரிஞ்சுதுங்களா?